உமக்கு நன்றி. இந்த வானத்தின் வாசலில் வானம் திறக்கப்பட்ட இடத்துல ஆண்டவரே மை துதிக்கிறேன். எங்களுடைய ஆராதனை பரலோகம் சந்தோஷப்படணும். ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கீங்க. அப்பா மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த பரிசுத்த ஓய் நாள் ஆராதனையிலையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் பரிசுத்த இரத்தத்தினாலே மீண்டும் ஆண்டவரே எங்களை ஒரு விசை ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திக்கிறீங்கப்பா. ஆராதனையை அலட்சியம் பண்ணக்கூடாதப்பா ஆண்டவரே. மை துதிக்கிறப்பா. வார்த்தைகளை அலட்சியம் பண்ணக்கூடாதப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே மை துதிக்கிறப்பா. ஹல்லேலூயா. அப்பா மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி வரும்பொழுது ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நினைக்கிறதுக்கும் வேண்டதுக்கும் மேலான காரியங்களை நாட்களை செய்து அனுப்ப போறீங்கப்பா. ஆனால் அந்த பழைய நாட்களை எங்களுக்கு ஆண்டவரே எங்களை விட்டு எதெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சித்தம் இல்லாததெல்லாம் எல்லாம் அகற்றி போட்டு ஆண்டவரே மை துதிக்கிறேன் ராஜா. ஆமேன் ராஜா. நான் பரிசுத்தர், அதனால் நீங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா ஆண்டவரே. பரிசுத்த உள்ளத்தோடு மை தொழுது கொள்ள எங்களுக்கு இறக்கம் செய்யும் தகப்பனே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே வைராக்கியங்கள், கசப்புகள், பொறாமைகள், போட்டிகள் ஆண்டவரே, பிரிவினைகள் ஹல்லேலூயா எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும் தகப்பனே. கோபங்கள், எரிச்சல்கள் எசப்பாமி துதிக்கிறேன். எல்லாமே இந்த பழைய நாட்களை எங்களுடைய ஆபயங்களில் ஒவ்வொரு உறுப்புகளையும் இருந்து எங்களை விட்டு வெளியேற முடியாக செபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய வருஷங்களை நுழையும் பொழுது ஆண்டவரே மறுரூபமாகி நுழைய, சமாதானத்தோடு நுழைய, ஒரு சந்தோஷத்தோடு நுழைய. ஆமேன் ராஜா. நீர் எங்களில் மகிமைப்படப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாக்கு தத்தத்தில் ஆண்டவரே வாக்கு தத்தம் வாங்கும் பொழுது அந்த இருதயமானது குளிர்ந்து ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்திலையும் தொட்டு ஆண்டவரே அது கிரியேட் செய்யத்தக்க ஆமேன் ராஜா நீர் கிரியேட் செய்ய முடியாக செபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. நான் வெட்கப்பட்டு வந்திருக்கணும்னு நம்ம நினைக்கலாம். அந்த ஆன்லைனில் பார்க்குறீங்க. அல்லேலூயா. சோதரம் ஒவ்வொருத்தருக்குமே கர்த்தர் இந்த பழைய நாட்களை நம்ம கேட்குறது, பழைய நாட்களை எல்லாம் என்ன செய்யணும்? நம்ம ஒரு வீடு வெள்ளை அடிக்கிறோம், ஆவாதெல்லாம் என்ன செய்வோம்? அதில் உள்ளதில் எல்லாம் கழிப்போம், துணிகள் எல்லாம். அல்லேலூயா. அப்போ புது வருஷம் வந்தனாலே நம்ம இந்த பழைய நாட்களை நம்ம சுத்திகரித்து இந்த புதிய வருஷங்கள் நுழைய அல்லேலூயா நம்ம எதெல்லாம் விடணுமோ அதை விட்டு அவருக்குள்ள நுழைய நம்ம தகுதிப்படுத்தணும். அல்லேலூயா. எங்கனாலும் ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா. ஆலயத்தில் அவர் சுத்தம், அவர் சரீரமான கெட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் இருப்பார். அல்லேலூயா.